ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க. அச்சோ மத கலவரமா? அச்சோ அடித்து கொள்றாளா கலவரத்தில்? அச்சோ என்னது பெண்களை ரேப் பண்ணி கொள்றாளா? ஓ ஜெய் ஸ்ரீராம், இதெல்லாம் கேட்குறச்ச மனசே ரொம்ப பாரமாக இருக்குது, கவலையாக இருக்குது. என்ன அநியாயமாக இருக்குது இதெல்லாம். எந்த நாட்டில் இப்படி இந்த அக்கிரமம் நடக்கிறது சொல்லுங்க. நம்ம மோடிச்சிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களோம், உடனே ஃப்ளைட் எடுத்து கிளம்பிடுவோம் அந்த நாட்டுக்கு, இந்த கலவரத்தை கட்டுப்படுத்துகிறேன், பெண்களை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு. எந்த நாட்டில் அப்படி நடக்கிறது? ஓ இந்தியாவில் தான் நடக்கிறதா? ஓ மணிப்பூர், ஆமாம் 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 ஆமாம். ஓ இந்த மணிப்பூரில் நடக்கிற கலவரத்தை பற்றி பேசுகிறதுக்காக தான் நாடாளுமன்றத்துக்கு வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி கூப்பிட்றாரா? ஆமாம்மா, நாடாளுமன்றத்துக்கு போகணும் தான். பெண்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, அதுவும் இந்திய பெண்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புனா, அதாவது மதத்துக்கு ஒரு பிரச்சனை, பகவானுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம மோடிஜி நாடாளுமன்றத்துக்கு வந்து பேசுவார். அட்லீஸ்ட் பாரத மாதாவுக்கு ஒரு பிரச்சனைனா கூட நம்ம மோடிஜி நாடாளுமன்றம் வந்துடுவார். பட் இந்திய பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா, குறைந்தபட்சம் பசுமாட்டுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட மோடிஜி உடனே வந்துடுவார். ஆனால் பெண்களுக்கு பிரச்சனைனா